ஏன்னா சல்மான் சாரு அந்த படம் என்ன இந்த படம் அவர் வேற மாதிரி சொல்லுவாரு. திருப்பாச்சி இது திருப்பாச்சி நீங்க தானே சார்? திருப்பாச்சி சிவகேசம் எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யார் அந்த படம்? அப்போ பேர் உங்க சொல்லியிருக்கேன். அப்போ விஜய் தெரியும் இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன், உங்க படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார். உங்க படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவரு. சொல்லிக்கிட்டே இருப்பாரு 2 படம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த மாதிரி. அப்புறமா ராபர்ட், கொரியோகிராஃபர் பூபதி, நம்ம ஆளுங்க தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சனி நோய் உட்காந்து 2 வார்த்தை ஹிந்தியில் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புறார சந்திக்க வேண்டிய போச்சு. அதில் பிரபுதேவா அவர்கள் 90ல் அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் எலும்பு வரல உடம்புல. 30 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராருந்தா அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக. ஆனால் 30 வருஷமா பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டராப்பில் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசிச்சா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங்கு பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துக்கிறது நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பா சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை பிரபு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அளவு இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளம் இருக்காரு. இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.